மேம் பொதுவாகவே ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் தோஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாகதோஷம் அப்படின்னா என்ன, இது ஏன் ஏற்படுது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்ன மேம்? முதல்ல இந்த ராகு கேது தோஷங்கள் எப்படி வருது, இது எல்லாருக்கும் இருக்கா? பூர்வ ஜென்மத்துல நம்ம என்ன செய்தோமோ அதுவே நம்மளுடைய ஜாதகத்துல இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு அந்த ஜாதக கட்டத்துல இது அதிக மன இறுக்கத்தை கொடுக்குதுன்னா இது தேவையில்லாத பேராசைகளும் நமக்கு தூண்டிவிடும். அதுக்காக லக்னத்துல இருக்க ராகு எல்லாரும் பேராசை பிடித்தவங்க நான் சொல்ல வரல. ராகு கேதுகள் எங்க இருக்காங்க, அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு, அதோட சஞ்சார நிலை என்ன, எப்போ கடவுள் சந்நிதிக்குள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த பிரசாதம் இறைவனோட பிரசாதம் அது யார் கொடுத்தாலும் தோஷம் உள்ளவங்க நீங்க கொடுத்தாலும் நான் தோஷம் நான் கொடுத்தாலும் எல்லாமே அது பிரசாதம் தான். ராகு கேதுகள் நியமிக்கப்பட்டது ஈசனால் நம்மளோட கர்ம பயனை யார் யாரெல்லாம் என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பயன் நம்ம யார் பார்க்கல நம்ம நினைக்கவே முடியாது. ஒரு விஷயத்த நம்ம பண்றோம்னா இறைவன் யாரா இருந்தாலும் அது மிஸ் ஆகாது, அவங்களுக்கு அது கரெக்டா கொண்டு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்தும் வரும். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தர்மஜோதி திருமதி கோகிலா தரணி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் தோஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாகதோஷம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த நாகதோஷம் அப்படின்னா என்ன, இது ஏன் ஏற்படுது, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்ன மேம்? நல்ல கேள்விமா. பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு கேது சர்ப்பதோஷம் அப்படின்றது ஜென்ரலாக ஜோசியம் பார்க்குற எல்லாருக்கும் பொதுமக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது சர்ப்பதோஷம்னு சொல்லி அதில் திருமண தடைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் மக்கள் மத்தியில் இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில தகவலை நான் பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சர்ப்பம் லக்னத்தில் ராகு கேதுவோ 7ல் லக்னத்தில் இருந்தால் 7ல் இருக்கும். அதே மாதிரி 2, 8 இந்த மாதிரி. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்ற 5ஆம் இடம், இந்த இடத்துலலாம் ராகு கேதுகள் இருந்தது அப்படின்னா தோஷம், சர்ப்ப தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம். இதனால் என்ன பாதிப்பு? நிச்சயம் முதல்ல இந்த ராகு கேது தோஷங்கள் எப்படி வருது, இது எல்லாருக்கும் இருக்கா? சில இடத்துல மாறி இருக்கலாம், சிலருக்கு யோகமாகவும் அமையலாம். இதெல்லாம் பூர்வ புண்ணிய பலன். பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன செய்தோமோ அதுவே நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு அந்த ஜாதக கட்டத்தில் அது இருக்கும். அது இப்போ புத்திர சோகமாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போகும். வருமானத்தில் தடைகளை ஏற்படுத்தலாம். இது போல் நிறைய குடும்பஸ்தானத்தில் இருந்ததுன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ராகு கேது ஜென்ரலாக பண்ணும். அது பொதுவான விஷயம். இந்த லக்னத்தில் ராகு 7ல் கேது, இல்லை லக்னத்தில் கேது 7ல் ராகு, இது போல் ஜாதகர் என்ன பண்ணும் பொதுவாக? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முன்ஜென்ம கர்ம வினைகள் அதுபடி தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம பண்ணுற விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குன்றது சொன்னேன். லக்னத்தில் இருக்குது. இப்போ கேது ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சு உதாரணத்துக்காக நான் ஒரு சில இதை சொல்லிடுறேன். லக்னத்தில் கேது இருக்காரு அப்படின்னா லக்னத்தில் இருக்க கேது என்ன பண்ணும், நம்மளே ஒரு மன இறுக்கத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மேஷத்தில் கேது இருக்காரு. ஏற்கனவே மேஷத்தில் கேது நட்சத்திரமான அஸ்வினி இருக்கு. கேது அங்கே இருக்காரு அப்படின்னா லக்னாதிபதி இல்லை லக்னத்துக்குரிய அந்த வீட்டுக்குரியவர் செவ்வாய் நல்லாவே இருக்காரு. ஏன்னா லக்னாதிபதி எப்பவுமே மேஷ லக்னம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமை தன்மை உள்ள மேஷம் அப்படின்னாலே ஆளுமை தன்மை உள்ள ஒரு ராசி. அது அது ஏன்னா அதில் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள், அதாவது சூரியன் உச்சமாகிற ஒரு ராசி, அது ஒரு விஷயம். அதனால தான் மேஷ ராசி மேஷ லக்னம் இந்த நேயர்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒரு இதுவாக போல்டாக இருப்பாங்க, துணிஞ்சு செயல்படுவாங்க. ஏன்னா செவ்வாயும் வீட்டுக்கு ஓனர், அது ஆண் ராசி. இந்த மாதிரி பல விஷயங்கள் அது நெருப்பு ராசி. இந்த மாதிரி அந்த ராசிக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. இந்த தன்மைகளை பொறுத்து அவங்க என்னதான் நல்ல ஒரு இதாக இருந்தாலும் அந்த இடத்துல சுய ஜாதகத்தில் கேது இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் நல்லபடியாக எல்லாருக்கும் தெரிகிற ஒரு நபர், ஒரு ஜாதகர் இந்த கேதுவால் சில நேரங்கள் பல நேரங்கள் அந்த ராகு கேது கோச்சார ரீதியாக ராகு கேது சஞ்சாரம் அந்த இடத்துல போகும்போது அதோட திரிகோணத்தில் ராசிகளில் அவங்க பிரயாணம் பண்ணும்போதோ இதை போல் அதே போல் சனி அந்த இடத்துல போகும்போது, ஏன்னா பிறப்பு ஜாதக கேது இருக்கிற இடத்துல சனி போய் தீண்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
நிச்சயமாக அது வந்து அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும். அது தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷனுக்கு அவங்க போவாங்க. அது இது போல் அந்த ராசி தன்மைகள் இருந்தாலும் அவங்க வெளியிலேயே தெரியாது. அவங்களோட மன அழுத்தம் வெளியிலேயே தெரியாது. அவங்க உள்ளே இருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்குள்ளேயே அது இருக்கும். சில நேரங்கள் தவறான முடிவுகள்லாம் இதனால தான் அவங்க எடுக்கிற ஒரு விஷயம்லாம் வந்து லக்ன கேது. இதிலேருந்து மீண்டு வர பரிகாரம் அந்த வழிபாடெல்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து மீண்டு வர விஷயம்லாம் நிறையா இருக்குது. இதுக்காக நம்ம வந்து இது இருக்கிறதுன்றதுக்காக ஒன்றும் அதுக்கான எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ரெமெடி நமக்கு இருக்குது. அதுக்கான தீர்வும் நமக்கு இறைவன் கொடுத்துருப்பான். அது நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடமே. ஜோதிடம் அப்படின்றது என்னன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன இருக்கிறதுன்றது நமக்கு மூதாதையர்கள் வகுத்து கொடுத்து இது வான்மண்டலத்தில் வந்து இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஞான இதில் வந்து நமக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற விஷயம் வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் நமக்கு எல்லாமே தெரியுது. என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் அதுக்கு முன்னாடியே பஞ்சாங்கத்தில் எல்லாமே கணிச்சு வச்சிருக்காங்க. இந்த நாகதோஷம் வந்துட்டு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேம்? அதான் இது ஏற்கனவே வந்து கேதுவை பற்றி நம்ம பேசணும். இந்த கேது வந்து லக்னத்தில் இருக்குது. இதுவே ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகு இருக்காரு அப்படின்னா அதுவும் சர்ப்பம். இது வந்து அதிக மன இறுக்கத்தை கொடுக்குதுன்னா இது வந்து தேவையில்லாத பேராசைகளும் நமக்கு தூண்டிவிடும். சில சவகாசங்களை தூண்டிவிடும் நமக்கு. அதுக்காக லக்னத்தில் இருக்க ராகு எல்லாரும் பேராசை பிடித்தவங்க நான் சொல்ல வரல. அதை தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம். சில நேரங்கள் நம்ம பணப்பற்றுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் போகலை. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலையில் நம்ம செய்கிறோம்னா இதை விட நம்ம பெஸ்ட்டாக வரணும், இன்னும் நல்லா இவங்களோட நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு இன்னும் நிறையா பண்ணணும்னா அது விபரீதமாக தவறுதலான முடிவை எடுத்து அவங்க அதை வேலைகளை செஞ்சுருவாங்க. ஸோ இது வந்து பணத்துக்கு சம்மந்தமான பேராசை நான் சொல்லலை. நம்மளை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக சில நேரம் அது அதிக தூண்டுதலை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து விழிப்புணர்வு வேணும். அதனால தான் பாம்பை பிடிச்சி பலனை சொல்லுன்னு சொல்கிற ஒரு இதுவே இதுதான். ராகு கேதுகள் எங்கே இருக்காங்க, அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அதோட சஞ்சார நிலை என்ன, கோச்சார் ரீதியாக அதோட நிலை என்ன, இப்போ நம்ம சுய ஜாதகத்தில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சார்ந்த நம்ம போய் வழிபாடோ இல்லை நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் அப்படின்றது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம்தான். இது மாதிரி முன்னோர்கள் வகுத்து கொடுத்த விஷயத்த நம்ம இப்போ என்ன இந்த கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்றது ஒரு விஷயத்த ராகு கேது சஞ்சாரத்தை வச்சு நம்ம பாம்பை பிடிச்சி பலன்னு சொல்லுன்னு சொல்கிற விஷயம் இதுதான். என்ன எங்கே இருக்குது நம்ம சுய ஜாதகத்தில் இது தோஷமா இல்லை தோஷ நிவர்த்தியா இல்லை தோஷம் எப்போவுமே இருக்காது. எப்போவுமே வந்து காலம் ஃபுல்லாக இது நம்ம காலசர்ப்ப தோஷத்தையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். காலசர்ப்ப தோஷம் அப்படின்றது காலத்துக்கு அவங்களோட இது வந்து நடக்காது. அந்த கிரகங்கள் வந்து ராகு கேதுகளுடைய ஒரு பக்கமாக அவங்க வந்து அடைவுப்படுறது தான் வந்து காலசர்ப்ப தோஷம். இப்போ இந்த காலசர்ப்ப தோஷத்தால் என்ன பலன்? நிறைய பேர் காலசர்ப்ப தோஷம் இருக்குது வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது என்ன பலன்? அது யோகா மாடியில் காலசர்ப்ப தோஷம் இருக்குங்க அப்படின்னு அதை வந்து ஒரு 18 வருடம் அவர் ஒரு இடத்துல அவர் பிறந்த ஜாதகத்தில் எங்கே இருக்காங்களோ ராகு கேது அதே இடத்துல திருப்பி வர்றதுக்கு ஒரு 18 வருஷம் ஒரு தடவையும் இன்னொரு சுற்று வர்றதுக்கு அடுத்த 18 வருடமும் ஆகுது. ஏன்னா 1.5 வருடம் ஒரு ராசி அவர் கடக்கிறதுக்கு எடுக்குது. அப்படி இருக்கும்போது 36 வருடம் அவங்க வந்து அந்த சர்ப்ப தோஷத்தில் இருக்காங்கன்னா 36 வருடம் அவங்க கையை காலை கட்டி போட்ட மாதிரி சர்ப்பம் வந்து தன்னோட என்ன கிரகங்கள் இருக்குது வரிசைகளை நவ கிரகங்களில் ராகு கேதுவை தவிர சனி சூரியன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இவங்க எல்லாமே ஆளுமைப்படுத்துறதுல அவங்களுக்கு எது அதிகமாக கம்மி பாகையில் இருக்கிறதோ அவங்க அஸ்தமனமாக இருந்து ஒரு கிரகம் இருக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு வந்து அந்த சர்ப்பம் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது திருமணமாக நடக்கலை, இல்லை எனக்கு வேலையே கிடைக்கல, எவ்வளோ நாள் உழைச்சும் எனக்கு என்ன தகுதிக்கான வேலை கிடைக்கல, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்குலாம் அவங்க போகிறவங்கலாம் இந்த சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகும் போது தான். அது இரண்டாவது ஒரு சுற்று வந்த பிறகு 36 வயதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா கையில் விலங்கு போட்டு கழட்டி விட்டவுடனே அவங்க என்ன நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யறதுக்கு நமக்கு கை விலங்கு போன பிறகு வருது பாருங்க. அந்த மாதிரி கிரகங்கள் தன்னுடைய வேலைகளை அவங்க எந்த கர்மாக்காக பிறந்து வந்திருக்காங்களோ அந்த வேலைகளை அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ திருமணம் நடந்துடும், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு இதெல்லாம் குழந்தை இல்லாதவர்கள்லாம் ரொம்ப லேட்டாக குழந்தை பிறக்கிறதுலாம் இந்த காரணம் தான். இது சர்ப்பதோஷம்னு இது நிறைய உள்ள விளக்கங்கள் இருக்குது. நம்ம கால சர்ப்ப தோஷமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த அடைவு பெற்ற ஒரு விஷயம், இல்லை லக்னத்தில் 7ல் இருக்கிறது, 2ல் 8ல் இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரே பக்கமாக போனால் விபத்துகள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் ராகு 8ல் எனக்கு நிறைய பேர் வந்து 8ல் ராகு இருக்காதான் எனக்கு பயமாக இருக்குது மேம், எனக்கு இந்த இது வந்து நான் அலைன்ஸ் நான் வந்து எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா 8ல் அந்த ஒரு ராகு நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ராகு இருக்கிறதுனாலே அதை கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு தோஷத்தை கொடுத்தாலும் அந்த அதிபதி எங்கே இருக்காரு,
செவ்வாய் ராகு சனி இவங்களோட சேர்க்கை இருக்கா, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க விபத்தோ அவங்களுடைய ஆயுள் கண்டமோ கொடுக்கும். அதனால சனி வந்து ஆயுள் காரகர், அவர் நல்லா இருக்காருன்னா ரொம்ப அருமையாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதக கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 5ல வந்துட்டு கேது இருந்துச்சுன்னா அதுவும் நாகதோஷம் தானே? ஆமாம், ராகு கேது ரெண்டுமே வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். 5ல அப்போ 9ல இப்போ 9ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்பதுல வந்து தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அங்கேயும் வந்து ராகு கேது இருந்ததுன்னா தகப்பனா இருக்கு. அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. தகப்பனாரோட ஒரு பெரிய இதா இருக்காது. கேது இருந்ததுன்னா மனஸ்தாபங்கள், அவர் சொல்றது இவர் கேட்க மாட்டாரு. இந்த மாதிரி ராகு இருந்தா அதிக பற்றுதலை கொடுப்பாரு, தகப்பன் மேல ரொம்ப அதிக பற்றுதலை கொடுக்கும். அது நாகதோஷத்துக்கு உண்டாகுமா? ஆமா, ஏன்னா 9ல ராகு ஆமா இருந்ததுன்னா அதுவும் வந்து, ஏன்னா அது வந்து நாகதோஷம்னு எடுத்துக்க முடியாது. அந்த 9ல இருந்து பாக்கியத்துல இருந்து அவர் பாக்கியத்துல ராகு கேதுகள் இருக்குன்றதுக்காக எப்பவுமே வந்து அது கெடுதின்றது எடுத்துக்க முடியாது. தந்தைக்கு ஒரு சில இதை வந்து கொடுக்கலாம். எப்பவுமே ராகு கேதுகளுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, உயிர் காரகத்துவத்தை வந்து அவர் கொஞ்சம் பாதிப்படைய வச்சு, உயிர் காரகத்துவம் பயப்பட வேண்டியதில்லை, அதாவது எமோஷனலா ஒரு உயிர் காரகத்துவத்தை ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஒரு மனதளவில் ஒரு இதை கொடுத்துட்டு, பொருள் காரகத்துவத்தை ரொம்ப விருத்தியாக கொடுக்குற ஒரு விஷயம் தான் எப்பவுமே பாவகிரகங்கள். அதாவது பாவகிரகங்கள் அப்படின்னா அந்த சனி ராகு கேது இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பொருள் பற்றுதலுக்கு அவங்க கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா ஏதோ ஒரு இழப்பை நம்மளுக்கு கொடுக்கும், ஏதோ ஒரு மன வலியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னா அது யோகமாக இருக்குது. நான் கேட்கலையேங்க, எனக்கு யோகமே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இவங்கெல்லாம் எனக்கு வேணும், என்னோட உறவு நிலைகள்லாம் எனக்கு வேணும், எனக்கு இந்த யோகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு அப்படி கிடைக்காது. ஏன்னா அதுக்கு தான் அந்த கிடைக்காதுன்னு நான் சொல்லக்கூடாது, தப்பான விஷயம். நிச்சயம் அதுக்காக தான் நம்ம இறை வழிபாடு ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இந்த தோஷங்கள்லேருந்து நம்ம நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைக்கணும். நம்ம கர்மா யாரோலையும் நமக்கு வர்றதில்லை, நம்மளோட கர்மாபடி நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிறது. எவ்வளோ பேர் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களாலையும் திருமணம் இதாகுது. குழந்தை இல்லாமல் எவ்வளோ வசதி வாய்ப்புகளோட குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் காரணம் வந்து இந்த தோஷங்கள். அந்த தோஷம் வந்து நிவர்த்திக்கு நிச்சயம் இறைவனால் அது கொடுக்க முடியும். உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துரும். என்ன பரிகாரம் ஏதாவது இருக்குதா மேம்? இந்த கோயிலுக்கு போனோன்னா இந்த நாகதோஷம் வந்து நிவர்த்தி ஆகும்ன்ற பரிகாரம்? கண்டிப்பாக நிறைய பொதுவாக வந்து காலஸ்திரி போகிற விஷயம் வந்து எல்லா மக்களும் அதை கடைபிடிக்கிறது. கேதுக்கு நீங்கள் விநாயகரை வழிபடுறது, விநாயகரை எங்கேனாலும் அந்த சங்கடா சதுர்த்தி அப்போ நீங்கள் வந்து அருகம்புல் மாலையோ சுண்டலோ எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறது, மனதார கொடுக்கணும். நம்ம வந்து அது நம்ம தோஷத்தை கழிக்கிறதுக்காக அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நிறைய பேர் கோயிலில் வாங்கி சாப்பிட்றதுக்கும், நான் இப்போது கூட சமீபமாக கேள்விப்பட்டேன், வாங்கி அவங்க வந்து தோஷத்தை கழிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்லாமான்னு ஒரு சிலர் கூட அந்த அபிப்பிராயமும் நிறைய பேருக்கு பரவலாக யூடியூப்பில் வந்து அது சாப்பிடாதீங்கன்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். அது தப்பான விஷயம். ஏன்னா வந்து எப்போ வந்து கடவுள் சந்நிதிக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய்ட்டு அந்த பிரசாதம் வந்து இறைவனோட பிரசாதம், அது வந்து யார் கொடுத்தாலும் தோஷம் உள்ளவங்க நீங்கள் கொடுத்தாலும் நான் கொடுத்தாலும் எல்லாமே அது பிரசாதம் தான். அதனால் அது வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு அது நல்ல விஷயம். அதை வாங்கி சாப்பிட்றதுனால எந்த தோஷமும் இல்லை, நம்ம கொடுக்கறதுனால ரொம்ப. அதே போல் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம ஒரு பணியோட நம்மளை வந்து தோஷத்தை நம்ம இதோடு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விஷயமெல்லாம் எடுத்துக்காம ஒரு நல்ல ஒரு உணர்வாக கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணுன்ற விஷயம் வந்து அது இருக்கணும். இருந்ததுன்னா நிச்சயம் இறைவன் பார்த்துட்டு தான் இருப்பார் நம்மளுடைய. ஸோ அன்னதானம் பண்ணுவதே வந்து மிகப்பெரிய பரிகாரம். ஆமாம், அன்னதானம் நீங்கள் பிடிச்ச விஷயங்கள் என்ன. இப்போ அதுக்கான இப்போ புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புதனும் 5ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, புதனோட ராகு இருக்கார் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் வந்து சிறுவர் சிறுமியரை குறிக்கிற ஒரு கிரகம். புதன் வந்து 12 வயதுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு அந்த 12 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை குறிக்கிற ஒரு கிரகம். இப்போ நம்ம அவங்களுக்கு ஸ்டேஷனரி பொருளெல்லாம், புதன் வந்து எழுது பொருள் ஸ்டேஷனரி பொருட்கள்லாம் குறிக்கிற ஒரு கிரகம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஷனரி பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இல்லாத குழந்தைங்களுக்கு பேக், ஸ்கூல் பேக்கு, ஸ்டேஷனரி பொருட்கள்லாம் அவங்க வாங்கி கொடுக்கும்போது அவங்க எடுத்து எழுதுறாங்க, அவங்க கொடுத்தா அந்த சந்தோஷம். அந்த புதன் வந்து அவங்க வடிவில் இருக்கிறாரு. அது வந்து நம்ம ரொம்ப ஒரு உள்ளார்ந்து நல்ல ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்த நம்ம செய்யும் பொழுது அந்த நான் நிறைய உணர்ந்து பார்த்தும் இருக்கேன், நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஏன் ஒரு பாதி மனநிலையில் அதை செய்யக்கூடாது, இது நடக்குமா, இதெல்லாம் செஞ்சால் நமக்கு புதன் கிரகங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது, நம்மளை சுற்றி எல்லாமே கிரகத்தை வந்து ஆளுமை பண்ணுற ஒரு விஷயம்தான் நமக்கு. அதே மாதிரி மேம், இப்போ நாகதோஷம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பாம்பு வரும், அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாகதோஷம் இருந்தால் வீட்டுக்கு பாம்பு வருமா? கண்டிப்பாம்மா. அதாவது இப்போ பொதுவாக வந்து ஒரு வீட்டில் ராகு நட்சத்திரமோ கேது நட்சத்திரமோ, அதாவது ராகு அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி
இந்த பக்கம் சதயம், இந்த 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 மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ராகு கேது நட்சத்திரங்கள். இவங்க இருக்கும் பொழுதே வந்து சர்ப்பம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. அது வந்து அந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ராகு கேது நட்சத்திரம் உள்ள நபர்கள் இருக்கிறாங்கனாலே அவங்க வந்து போகும், வந்து எப்பயாவது அவங்க கண்ணில் தட்டுப்படும் அந்த வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு வர்றதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள் அது யோகமாகவும் நம்மளுக்கு அமையலாம். அது வந்து வடக்கு நோக்கி அந்த திசையில் வருது அப்படின்றது ஒரு விஷயம். வடக்கு நோக்கி போகுது, கிழக்கு நோக்கி அதாவது போகுதுன்றதோட அது வருது, அந்த நோக்கி அதை வருது, அது போகிற திசை உங்கள் வீட்டில் வந்து இந்த திசைகளை நோக்கி வருதுன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அது மாதிரி தெற்கு திசையிலையோ மேற்கு திசையிலோ போகுது அப்படின்னா அது அது நம்ம எங்கே நம்மளோட ஜாதகத்தில் அமைப்பு அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணி. பொதுவாகவே வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா ஆகாது, அது வந்து மிகப்பெரிய ஒரு தரித்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா கலி காலத்தில் வந்து ராகு கேதுக்கள் தான் ஆளுமையே. அவங்க கலி காலத்தில் தான் ராகு கேதுக்களே நம்மளோட ஜாதக கட்டத்தில் இருந்தாங்க, வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் ராகு கேது எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து இப்போ அந்த ராகு கேதுகள் வந்து நியமிக்கப்பட்டது ஈசனால் வந்து நம்மளோட கர்ம பயனை வந்து யார் யாரெல்லாம் என்ன இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு அந்த பயன் நம்ம எந்த யார் பார்க்கல நம்ம நினைக்கவே முடியாது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம்னா இறைவன் வந்து இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அது வந்து மிஸ் ஆகாது. அவங்களுக்கு அது கரெக்டாக கொண்டு வந்து நம்ம நினைப்போம் நம்ம இப்போ இறந்துட்டோம், நம்ம முடிஞ்சு போச்சு நம்மளோட இதுன்னு. கிடையவே கிடையாது. அந்த கர்ம பயன் நம்ம கழியிற வரைக்கும் திருப்பி பிறப்பு எடுப்போம். இன்னும் எத்தனையோ கோடி கணக்கில் இந்த யுகம் வந்து முடியறதுக்கு இருக்கு. அப்போ இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கர்மாவை கழிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம பிறப்பு எடுத்து நம்ம இதை கழிச்சுட்டு தான் போகும். அப்போ இந்த பிறவியை நம்ம வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து நம்ம இந்த பிறவியை கழிக்கணுன்றது ரொம்ப முக்கியங்க. அது வந்து நிறைய பேர் நான் இதை மாறிடலாமா, இது வந்து நான் இந்த மதம் மாறினா எனக்கு சரியாயிடுமா, இந்த குழப்ப நிலையில் வர இருக்காங்க. நான் இதை மதத்தை பற்றி நான் பேச வரல. பட் நம்மளோட என்ன நம்மளுக்கு தாய் தகப்பன் நமக்கு என்ன மூதாதையர்கள் நமக்கு வழிகாட்டினாங்களோ அதை நிச்சயம் அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அது ஒன்று. அதே மாதிரி ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டு ரொம்ப அதை ஃபாலோ பண்ணணுன்றது இல்லை. ஒரு விளக்கு ஏற்றி தெய்வத்தை ஆத்மார்த்தமாக வழிபடுறதும் தியான நிலை, தியானம் யோகா இதெல்லாம் செய்கிறது எதுக்காகனா நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது. இதையும் நம்ம பேசுவோம். இது வந்து ராகு கேதுவை பற்றி இன்னும் நிறைய பேசலாம்.